ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். அடுத்தது 1961 வரதட்சணை தடைச் சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எவை உண்மை? இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல், திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். பஞ்சாபி மொழி ஹிந்தி மற்றும் உருதுவுடன் நெருங்கிய தொடர்புடையது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். பொது சுகாதாரத்தில் தமிழ்நாடு மாதிரியின் வெற்றிக்கு காரணங்கள் யாவை? 1939 ஆண்டில் பொது சுகாதார சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. மாவட்ட அளவில் தனித்துவமான பொது சுகாதார முறையை ஏற்படுத்தியது. சுகாதாரத்துறையில் அரசியல் ரீதியான அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவம். அடுத்தது சம்சு. குளிர்காலத்தில் ஓர் அறையின் உட்புற சுவரின் வெப்பநிலையை அறையில் உள்ள காற்றின் வெப்பநிலையோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கும். நியூட்ரான் சிதைவின் போது புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் தவிர வெளிப்படும் அடிப்படை துகள் நியூட்ரினோ. காற்றை மாசுபடுத்தும் பொருட்கள் இந்த அடுக்கை பாதிக்கிறது. ஓசோன் அடுக்கு. மனித உடலினுள் செல்வெளி நோய் தடைக்காப்பை நடத்தி வைப்பது டி லிம்போசைட்டுகள். பொறுத்துக. தமிழ்நாடு பொங்கல், மேற்கு வங்காளம் சர்க்குல், கேரளா ஓணம், அஸ்ஸாம் பஜேலி பிகு. பின்வரும் மாநிலங்களை மக்கள் தொகை அடிப்படையில் இறங்கு வரிசையில் குறிப்பிடுக. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம். ஆப்ஷனில் பீகார் இல்லை, ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து அதிக பாப்புலேஷன் இருக்கிறது பீகார் தான். நான் கொடுத்துருக்க 4 மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. இரண்டும் தனித்தனியாக சரி. அண்மையில் 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் கொம்பை மற்றும் போடிநாயக்கனூருக்கு இடையே உள்ள கிராமங்கள் மணல் புயலால் தீவிர பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றன. சரி. இக்கிராமங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளன. இதுவும் சரி. அடுத்து 15 பொறுத்துக. சரி. பொறுத்துக. இங்கிலாந்து பாராளுமன்றம், அமெரிக்கா காங்கிரஸ், ஜப்பான் டயட், சுவிட்சர்லாந்து ஃபெடரல் அசெம்பிளி. இந்திய நிலப்பரப்பில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டப்படி சமமான பாதுகாப்பு என்பவைகள் எந்த பிரிவின்படி பராமரிக்கப்படுகிறது? பிரிவு 14. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அரசு நெறிக்கொள்கை அரசியலமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுகின்றது. இந்திய தேசத்தின் மூவர்ண கொடியை தயாரித்தவர் காந்திஜி. பிங்களி வெங்கையா தான் வரும். இதில் வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா, தயாரித்தவர் காந்திஜி. செல்லிதாசன் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் பாரதியார். இந்திரா காந்தி முந்தைய வருடம் எந்த நூலை வாசிக்கப் போவதாக நேருவிடம் கூறியிருந்தார்? டால்ஸ்டாயின் போரும் அமைதியும்.